friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செல் காம்போனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் that is nucleus. Okay. So nucleus and cytoplasm இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூக்ளியஸ் எடுத்துர்க்கேன். Okay. So nucleusன்றது வந்து it is a center system. Okay, control ஒரு சென்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் தி செல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு பவர் சப்ளைனா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல, அதே மாதிரி ஒரு செல்லுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நியூக்ளியஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த சொன்ன மாதிரி இட் இஸ் அ சென்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் செல். சென்டர் கண்ட்ரோல் ஆஃப் செல். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். Spherical structure and it is covered by ஒரு cover. அது nuclear cover or nuclear membrane or nuclear envelope சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு envelope மாதிரி கவர் ஆயிருக்கு. இதுதான் நியூக்ளியஸ்னா இது ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த கவரிங் பேர் வந்து நியூக்ளியர் மெம்பரேனோ சொல்லலாம், நியூக்ளியர் என்வலப்னோ சொல்லலாம். ஓகே, ஸோ கவர்டு பை நியூக்ளியர் envelope or nuclear membrane. அந்த கவரிங் பேர் வந்து nuclear envelope or nuclear membrane. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் டெஃபினிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். சென்டர் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் அண்ட் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். கவரிங் வந்து நியூக்ளியர் envelope or nuclear membrane அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில கம்போசிஷன்ஸ் இருக்குது. எப்படி செல்லுக்குள்ள வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதே மாதிரி நியூக்ளியஸில் ஒரு கம்போசிஷன் இருக்குது. அந்த கம்போசிஷனை வந்து ஸோ லெட்ஸ் see that composition. இதில் டென்ஸ்லி கவர்டு பை வாட்டர். ஓகே, ஸோ ஒரு ட்ரை வெயிட் வந்து வாட்டரில் தான் கவர் ஆகிருக்கு. அண்ட் அந்த ட்ரை வெயிட் வந்து ஒரு 80% ஆஃப் வாட்டர் 80% இருக்குது நியூக்ளியஸில். அண்ட் 18% ஆஃப் டிஎன்ஏ 18% of DNA present ஆயிருக்கு. and 2% of RNA 2% of RNA. so composition வந்து 80% of water, 18% of DNA and 2% of RNA. இது நியூக்ளியஸோட கம்போசிஷன். அண்ட் இதோட ஃபங்க்ஷன், நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ எனி கெமிக்கல் ரியாக்ஷன் செல்லில் ஏற்படுது, ரியாக்ட் ஆகுதுன்னா ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். So it controls the chemical reaction. Chemical reaction செல்லுக்குள்ள நடக்கும். அதை வந்து ஓவர் ஆகாமல் கம்மியாக ஆகாமலையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நியூக்ளியஸ். அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் செல். ஸோ செல்லில் வந்து அதிகமான ரீப்ரொடக்ஷன் எப்போ டேக் பிளேஸ் ஆகும்னா, கேன்சர் இருக்கும் போது, இல்லை வேறு ஏதாச்சும் டிஸார்டர்ஸ், எனி நியோபிளாசம் இருக்கும் போது செல்ஸ் வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நியூக்ளியஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, த ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கண்ட்ரோல்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இன் த செல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த செல். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இங்கே வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இது வந்து நியூக்ளியர் என்வலப். சொன்ன மாதிரி நியூக்ளியர் என்வலப் இங்கே ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ நியூக்ளியர் என்வலப். ஃபர்ஸ்ட் லேயர் தான் அவுட்டர் லேயர். ஓகே, அவுட்டர் லேயர். அண்ட் இந்த செகண்ட் லேயர் தான் இன்னர் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் அவுட்டர் லேயர், செகண்ட் லேயர் இன்னர் லேயர். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன், இது நியூக்ளியர் மெம்பரேன். நார்மலாக இது ரெண்டும் சேர்த்து நியூக்ளியர் மெம்பரேன் ஆர் நியூக்ளியர் என்வலப். இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. One is outer membrane, that is outer layer, outer membrane, inner membrane. Inner membrane. Okay, so in the outer membrane வந்து this is outer membrane. Okay, outer layer or outer membrane and inner layer or inner membrane. In the outer layer வந்து it continues with the endoplasmic reticulum. So நேரா it continue ஆயிடும், endoplasmic reticulum continue ஆயிடும். and in the small dots, black dots வந்து it is called ribosomes அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் டாட்ஸை வந்து ரைபோசோம்ஸ் அப்படி சொல்லுவாங்க.
ஸோ ரைபோசோம்ஸ் எதுக்குன்னா ஃபார் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் இந்த இன்னர் மெம்பரேன் வந்து இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை வந்து பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்பேஸ் பேர் வந்து பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ். Next, coming to nucleolus. So nucleolus இங்க இருக்கு. So it is a lightly sensitive and இங்க இருக்கு. lightly stained. Okay, light stained ஆயிருக்கும். lightly stained part in the cell. lightly stained in the part of nucleus in the cell அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ லைட்லி சென்சிடைஸ்ட். இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் த ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் எப்போ தேவையோ லேட்டரா அது வந்து ரைபோசோம்ஸை டிரான்ஸ்ஃபர் ஆகி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வழியாக போயிடும். ஓகே. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், லேட்டர் இட் transferred as ரைபோசோம்ஸாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியில் அவுட்டர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வழியாக போயிடும். ஓகே. And the rough endoplasmic reticulum is divided into two types. Endoplasmic reticulum is divided into two types. Rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. Rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum differences enna rough la வந்து ribosomes இருக்கும், granules substance and rough ஆ இருக்கும். அதனால நிறைய ribosomes இங்க இருக்கிறதால rough ஆ இருக்கும். smooth வந்து without absence of ribosomes. So இதுதான் வந்து rough and smooth endoplasmic reticulum ஓட differences, main difference. Okay. And coming to nucleolus முடிச்சாச்சு. It is a lightly stained RNA proteins வந்து synthesis ஆயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. லேட்டரா எப்ப தேவையோ ரைபோசோம்ஸா வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் கமிங் டு இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கொலாப்ஸ் ஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் இருக்கு. ஸோ அந்த நெட்வொர்க் பேர் வந்து குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின். நியூக்ளியோலஸ் வந்து லைட்லி ஸ்டெயின்ட், வேர் இந்த குரோமாட்டின் வந்து டென்ஸ்லி ஸ்டெயின்ட் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ். dense stained part of nucleus. And the chromatin வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா DNA plus proteins. இங்க DNAஸும் இருக்கும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். நியூக்ளியஸ்ல RNA and proteins இருக்கும். பட் chromatinsல DNA and proteins. So DNA plus proteins, that is chromatin. ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகுது தான் chromatin. And இந்த DNA வந்து DNA மெயினா குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா by the use of DNA குரோமோசோம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். And gene is a part of chromosome. chromosome ஒரு part தான் gene. Okay. So gene is a unit of hereditary ன்னு சொல்லுவாங்க. And first chromatin, it is a dense stained and DNA plus protein ரெண்டுமே இருக்கும். DNA வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா பை குரோமோசோம்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த குரோமோசோம்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா ஜீன் வழியா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த குரோமாட்டின். அண்ட் சில போர்ஸ் இருக்கீங்க கிரீன் கலர்ல இருக்கும் ஒரு டாட்ஸ். ஸோ அது வந்து நியூக்ளியர் போர்ஸ் எதுக்குன்னா ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இங்கேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்கே போக, அங்கேருந்து ஒரு பாசேஜ் மாதிரி. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தான் இந்த நியூக்ளியர் போர்ஸ். ஓகே. திஸ் இஸ் அபவுட் த நியூக்ளியஸ்.